ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பக்கோடா கிரேவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்க விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அரைமுடி தேங்காய் துருவி அதையும் ஃபைன் பேஸ்ட் அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. வணங்கிட்டுருங்க. வெங்காயத்துக்கு கூட 3 தக்காளி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூனுக்கு உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வணக்கி எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுவும் கொதி வந்ததும் ஒரு மூடி லெமனை பிழிஞ்சு குழம்ப தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அது கூட வெங்காயத்தை சேர்த்து சூடான எண்ணெயில பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்ச பக்கோடாவையெல்லாம் இறக்கி வச்சிருந்த குழம்புல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு காரமெல்லாம் அதுல இறங்கணும் இல்லையா, சூப்பரான பக்கோடா கிரேவி ரெடி. சாதத்தோடையும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாவும் கொடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.